வெல்கம் டு த கிளாஸ் மை டியர் சில்ட்ரன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் புக் பேக் எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின், த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். ஃபஸ்ட் இதில் சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா த மேனேஜர், வேர்ப் என்ன அப்படின்னா அப்பாயிண்டட், அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்னா வேர்ப் வந்து எந்த ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். வேர்ப் ஃபார்மை பொறுத்து தான் நம்ம வந்து பேசிவ் வாய்ஸில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ வேர்ப் எந்த ஃபார்மில் இருக்குன்னா செகண்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது வேர்ப். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி மாற்றணும்னா இதோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் வில் பி சேஞ்ச்டு டு சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து என்ன மாற்றுவோம், நம்ம சப்ஜெக்டை மாற்றுவோம். அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்து எழுதுவோம், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் எழுதிட்டோமா? அப்புறம் வேர்ப் எப்போவுமே தேர்டு ஃபார்மில் தான் இருக்கும். வேர்ப் தேர்டு ஃபார்மில் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, இப்போது இங்கே வேர்ப் என்ன ஃபார்மில் இருக்குது, செகண்ட் ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன ஆட் பண்ணணும், ஒரு ஆக்சிலரி வேர்ப் வந்து ஆட் பண்ணணும். வாஸ் அல்லது வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கே ஆக்சிலரி வேர்பா. ஏன்னா பாஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வாஸ் அல்லது வேருங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணுவோம். அப்போது மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், இது சிங்குலரா ப்ளூரலா? அசிஸ்டன்ஸ்ன்னு இருக்குது, அதனால் இது ப்ளூரல்னு வரும்போது நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், வேர் தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆட் பண்ணுவீங்க, வேர். அடுத்து வெர்பை எந்த ஃபார்மில் மாற்ற சொன்னேன், தேர்ட் ஃபார்மில் மாற்ற சொன்னேன்னா அப்பாயிண்டட். அப்போ இங்கே என்ன வரும், அப்பாயிண்டட். ஒரு கனெக்டிங் வேர்ட். இப்போ நம்ம ஒரு கனெக்டிங் வேர்டு யூஸ் பண்ணணும். கனெக்டிங் வேர்டு என்ன அப்படின்னா பை அப்படிங்கிறது. பை. இப்போது சப்ஜெக்ட் வந்து என்ன மாறும், இனிமேல் ஆப்ஜெக்டாக மாறும். அது அடுத்த ரூல். ஓகேவா? அப்போ என்ன எழுதுவீங்க, த மேனேஜர். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறிடுச்சு, வேர்ப் வந்து தேர்டு ஃபார்மில் மாறிடுச்சு, ஒரு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேர்ப் வந்து இங்கே செகண்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால அதோட ரூல் என்ன, ஒரு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ரூல். அதனால் அந்த ரூலை நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து வேர்பை தேர்ட் ஃபார்மில் மாற்றிட்டோமா, ஒரு கனெக்டிங் வேர்டு யூஸ் பண்ணுறோம் பை. அடுத்து சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டாக மாற்றுகிறோம். இப்போ புரிஞ்சுச்சா? அப்போது உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாற்றுறது அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். யூ ஆர் மேக்கிங் அ கேக் நவ். இப்போது இதில் வந்து சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிப்போமா? அப்போது யூங்கிறது வந்து சப்ஜெக்ட், ஆர் மேக்கிங்கிறது வந்து வேர்ப். அடுத்து எ கேக் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இது வந்து எக்ஸ்ட்ரா வேர்டு, அதாவது அட்ஜென்ட் வரும். ஓகேவா? ஓகே, அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணலாம். சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு எ கேக். ஓகே, இங்கே ஆர் மேக்கிங்னு இருக்குது. அப்போ ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. அப்போ எந்த டைப் ஆஃப் டென்ஸ் இது, இட்ஸ் அன் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, இங்கே ஆர் இருக்குது, அங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது, அதனால் இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகே, இந்த டென்ஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இப்போது எ கேக் இங்கே போட்டாச்சா? அடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ கேக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்சிலரி வெர்புனா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர் வருமா, இஸ் வருமா? இஸ் தான் வரும். ஏன்னா ஆர் வந்து ப்ளூரலுக்கு வரும், இஸ் வந்து சிங்குலர். அதாவது வி யூ தேன்னு வந்தால் ஆரும், இஸ் வந்து ஹீ ஷீ இட்டு வந்தால் இஸ், அதாவது இட்டு அதை தானே குறிக்குது. கேக்குங்கிறது அது அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்னா இஸ். மேக்கிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருக்குது இல்லையா? அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாலே நம்ம ஒரு வேர்ட் ஆட் பண்ணுவோம். அந்த வேர்டு என்ன அப்படின்னா பீயிங். ஓகே, அடுத்து மேக்கிங்கோட தேர்ட் ஃபார்ம் மேக், மேட், மேட். அப்போது தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா மேட். அடுத்து ஒரு கனெக்டிங் வேர்டு ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா, பை. யூ வந்து இங்கே வரும்போது யூ அப்படின்னே தான் இருக்கும், அது எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. அடுத்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்ட்ஸ் வேர்டு இருந்தால் அதை என்ன பண்ணணும், அப்படியே தூக்கிங்க எழுதணும். நவ் புரிஞ்சுச்சா? திரும்ப ஒரு வாட்டி சொல்கிற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். ஓகே, யூங்கிறது வந்து சப்ஜெக்ட்,
ஆர் மேக்கிங்னா வேர்பு, எ கேக் இஸ் அன் ஆப்ஜெக்ட். அடுத்து மிச்சம் இருக்கிற சென்டென்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறுதா, எ கேக் வந்துச்சா இங்கே. அடுத்து ஆர் மேக்கிங்னு இருக்குது, ஆர் இருக்குது அப்படியே இங்கே ஆரை போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்சிலரி வெர்ப் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போது இது வந்து என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்னா இங்கே ப்ரெசென்ட் தானே வந்திருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கேக்குன்னா சிங்குலருக்குன்னா என்ன வரும், இஸ். ப்ளூரல்னா தான் ஆர். அதாவது அந்த இடத்துல தே கேக்ஸ் அப்படின்றது இருந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன போடலாம், ஆர் போடலாம். இங்கே கேக்குன்னு மட்டும்தான் இருக்குது, ஸோ இங்கே இஸ் போடுறோம். மேக்கிங் அதாவது ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கிறதுனால, அதாவது கண்டினியூஸ் டென்ஸ் வந்தாலே இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், பீயிங் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டோமா பீயிங்னு. அடுத்து வேர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் மாற்றணுமா, மேக் அப்படிங்கிறத தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா மேடு. அடுத்து கனெக்டிங் வேர்ட் பை யூஸ் பண்ண சொன்னேன் இல்லையா, பை யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் வந்து என்ன மாறுது, இங்கே வந்து ஆப்ஜெக்டாக மாறுது. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருக்கிற வேர்டை இது நம்ம இங்கே போட்டுடுறோம். புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். That portrait was painted by my grandmother. இது எந்த ஃபார்மில் இருக்குது, ஆக்டிவில் இருக்கா பேசிவில் இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சொல்லுங்கள் பார்க்கலாம். பைன்னு இருக்கிறதுனால இது வந்து பேசிவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்கே சப்ஜெக்ட் இது வேர்ப் இது ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கலாமா. இங்கே இது சப்ஜெக்டாக இருக்குது, was painted is verb and my grandmother is, பைக் அந்த பக்கம் இருக்கிறது தான் என்னது ஆப்ஜெக்ட். இப்போ அதே மாதிரி தான் திரும்ப மாற்றலாம், அப்படியே உல்ட்டாவை மாற்றணும். மை கிராண்ட்மதர் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து எழுதணும். ஆப்ஜெக்ட் வந்து என்ன மாறுதிங்க, சப்ஜெக்டாக மாறும். அப்போது மை கிராண்ட் மதர். ஓகே, இங்கே வாஸ் பெயிண்டட். அப்போ சப்ஜெக்ட் எழுதியாச்சு, ஆப்ஜெக்ட் வந்து என்ன மாற்றி சப்ஜெக்டாக மாற்றியாச்சு. வாஸ் பெயிண்டட்னு இருக்குது. ஓகே, இது வந்து வேர்பு தேர்ட் ஃபார்மில் இருக்கா. அப்போது இதை வந்து வாஸ் பெயிண்டட்னு இருக்கிறதுனால அது வந்து ஆக்டிவில் என்ன ஃபார்மில் இருந்திருக்கலாம், வேர்பு செகண்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ இந்த வாஸை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், பெயிண்டட். ஓகே, அடுத்து வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும். தட் போர்ட்ரேட். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது, அதை நம்ம ஆக்டிவாக மாற்றணும். அதே ரூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது சப்ஜெக்ட், இது தட் போர்ட்ரேட் இந்த சப்ஜெக்டா, வாஸ் பெயிண்டடுங்கிறது வேர்பா, பைக் அந்த பக்கம் இருக்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணணும். அப்போது மை கிராண்ட் மதர் வந்து நம்ம இங்கே எழுதியாச்சா, வாஸ் பெயிண்டட்னு இருக்குது. எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாரு, இங்கே அப்பாயிண்டட் வேர்ப் செகண்ட் ஃபார்மில் இருக்குது, இங்கே தேர்ட் ஃபார்மில் மாற்றும் போது வேர் அப்பாயிண்டட்னு வருதா. அதே மாதிரி இங்கே வாஸ் பெயிண்டட்னு இருக்குது, இதை வந்து ஆக்டிவில் மாற்றும் போது வெறும் பெயிண்டட் மட்டுமே தான், அதாவது தேர்ட் ஃபார்மில் இருக்குது, அதை வந்து நம்ம செகண்ட் ஃபார்மில் மாற்றிருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட் எடுத்து ஆப்ஜெக்டாக மாற்றி எழுதுகிறோம். ஓகே, மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். இங்கே என்ன வேர்டு இருக்குது, ஹேடுங்கிற வார்த்தை இருக்குது. ஹேடுங்கிற வார்த்தை இருந்தாலே அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, அப்போது இங்கே ஐவி யுதே வந்தாலும் சரி, ஹீ ஷீட் வந்தாலும் சரி, நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேடுங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் ஒரு ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயம்னா இதுதான். ஏன்னா இதில் தேர்ட் ஃபார்ம் வந்து அதுவே கொடுத்துருப்பாங்க, பாட் அப்படிங்கிறதே தேர்ட் ஃபார்ம் தான். இது எப்போவுமே பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து தேர்ட் ஃபார்ம்லேயே தான் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா. மாலினி வந்து சப்ஜெக்ட், ஹேட் பாட் அப்படிங்கிறது வந்து வேர்ப், எ கலர்ஃபுல் ஹேட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை சேர்த்து ஒரு கேள்வி கேட்கணும். மாலினி ஹேட் பாட் வாட், என்ன வாங்கினாங்க, எ கலர்ஃபுல் ஹேட். அப்போ கலர்ஃபுல் ஹேட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். இது வந்து எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ். ஓகே, அதை லீவ் பண்ணல, நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும். அப்போ ஃபஸ்ட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க, எ கலர்ஃபுல் ஹேட் போட்டாச்சா. அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கே ஹேட் பாட்னு இருக்குது. அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பீன் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ ஹேடுனா ஹேடை தான் நம்ம என்ன பண்ணுவோம், போடுவோம். பாஸ்டில் எல்லாத்துக்குமே ஹேடு தான் வரும். ஓகே, ஹேடு போட்டாச்சா. அடுத்து இங்கே சொன்னேன் இல்லையா, என்ன வேர்டு ஆட் பண்ண சொன்னேன், பீன் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணணும். பீன், இது ஏற்கனவே தேர்ட் ஃபார்மில் தான் இருக்குது, அதை அப்படியே தூக்கி நம்ம அப்படியே எழுதுறோமா. பாட், கனெக்டிங் வேர்டு என்னதுப்பா, பை. யார், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும்போது இங்கே மாலினி ஃபார்
ஹெர் டாட்டர். எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே தூக்கி இங்கே எழுதிடணும். ஓகேவா? UGHTER டாட்டர். ஓகே, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? They have asked me to pay the fine. ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏற்கனவே ஹேடு பார்த்தாச்சுல்ல, இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? ஹேடு பார்த்தோமா? இங்கே நம்ம ஹேவ் பார்க்குறோம். ஓகே, இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இது வேர்பு ஆப்ஜெக்ட்னு பார்த்துடலாமா? ஓகே, தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். இப்போது இங்கே சப்ஜெக்ட் இது வேர்பு இது ஆப்ஜெக்ட் இதுன்னு அப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ தேங்கிறது சப்ஜெக்டா, ஹேவ் ஆஸ்க்டுங்கிறது வேர்பு, மீங்கிறது ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு ரூல் என்னது? ஆப்ஜெக்ட் வில் பி சேஞ்ச் இன்டு சப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே வந்து ப்ரோனோன் இருக்குது அப்படி தானே? அப்போ இந்த ப்ரோனோன் வந்து கடைசியில் வரும்போது மீன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டில் வரும்போது ஐயாக கன்வெர்ட் ஆகும். சரியா? இப்போ ஐ போட்டாச்சா? ரெண்டாவது என்ன போடணும்? வேர்பு வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? ஹேவ்னு இருக்குது. அப்போ என்ன டைப் ஆஃப் டென்ஸ் இது? இட்ஸ் அ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சரி, ஹேவ் இருக்குது. இங்கே வந்து ஐக்கு ஹேவ் வருமா? இதுக்கேற்ற மாதிரியான வேர்ப் தான் இங்கே போடணும். அப்போ இங்கே ஹேவ் வருமா ஹேஸ் வருமாங்கிற டவுட் வரும் இல்லையா? அதை கிளியர் பண்ணுறதுக்காக பாரு, சிங்குலர்னா ஹீ ஷீ இட் அப்படின்னா இங்கே என்ன வரும்? ஹேஸ். அண்ட் ஐ வி யூ தே வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? ஹேவ். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ இங்கே என்ன வரும்? ஐக்கு பக்கத்தில் ஹேவ் தான் வரும். ஓகேவா? ஹேவ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தாலே நம்ம இங்கே ஒரு வேர்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேர்டு அது? பீன் அப்படிங்கிற வேர்ட் ஆட் பண்ணியாச்சா? இது ஏற்கனவே தேர்ட் ஃபார்மில் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே இது தேர்ட் ஃபார்ம்லேயே தான் இருக்கும். ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிடலாமா? ஆஸ்ட். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை நம்ம எங்கே எழுதுகிறோம்? இங்கே எழுதுகிறோம். டு பே த ஃபைன். இங்கே வந்து கனெக்டிங் வேர்ட் போடுறோமா? பை. இங்கே வந்து சாரி பை தே வந்து இங்கே வரும்போது தெம்மா மாறும். புரிஞ்சுதா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். தே ஹாவ் ஆஸ்டு மீ டு பே த ஃபைன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றியாச்சு. ஹேவ் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெர்பு போடணும். அப்போ ஹேவ் தான் வரும். இங்கே ஐ வந்து ஹேவ் தான் வரும். இங்கே ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து ஹேவ் வந்துச்சுன்னா இந்த பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிறதுனால இங்கே என்ன ஆட் பண்ணுவோம்? பீனுங்கிற வேர்டு ஆட் பண்ணுவோம். வேர்பு தேர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, இங்கே டு பே த ஃபைன் வந்து ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஐ ஹேவ் இன் ஆஸ்ட் வாட்டுங்கிற ஆன்சருக்கு இது என்ன பதில் சொல்லுதா? அப்போ டு பே த ஃபைன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வரும். ஓகேவா? அடுத்து நம்ம கனெக்டிங் வேர்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்து சப்ஜெக்டை வந்து இங்கே ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றும் போது தே வந்து இங்கே தெம்மா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இட்ஸ் அ ரூல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு பிரிசன் பை த போலீஸ். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து இதில் என்ன டென்ஸில் இருக்குது? சாரி, இது வந்து என்ன வாய்ஸில் இருக்குது? ஆக்டிவாக பேசிவாக பை இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பேசிவ் வாய்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாமா? மிலிட்டன்ஸுங்கிறது சப்ஜெக்ட்டு, வேர் பீயிங் டேக்கன் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப், அண்ட் பை இங்கே இருக்கு இல்லையா? அப்போ இங்கே இருக்கிறதா என்னவா இருக்கும்? ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? நம்ம ரூலு சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றணும். ஓகேவா? அப்போ அது ஆப்ஜெக்ட் இருக்கா? ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாற்றுறோமா? த போலீஸ். ஓகேவா? இங்கே வேர் பீயிங் டேக்கன் இருக்கா? அப்போ இது என்ன ஃபார்மில் இருந்திருக்கணும்? ஐஎன்ஜி ஃபார்மில் இருந்திருக்கணும். அதாவது என்ன கண்டினியூஸில் இருந்திருக்கணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் வந்து இருந்திருக்கணும். ஏன்னா இங்கே வேர் இருக்குது. ஸோ இது பாஸ்ட் கண்டினியூஸ். பீயிங் இருக்குது, ஐஎன்ஜி இருக்கா? அப்போது இது பாஸ்ட் கண்டினியூஸாக தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? த போலீஸ் வேர் வராது. த போலீஸ் வாஸ் டேக் அப்படிங்கிறதோட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து டேக்கிங். அடுத்து என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும். த மிலிட்டன்ஸ் டு த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் prison. ஓகே, சரி, சாரி, டு prison. அடுத்து ஹீஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. இது ரொம்ப ஈஸி. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹீஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, வெக்ஸஸ் அப்படிங்கிறது வேர்பு, இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இது என்னதில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா? ஓகே, மீ
மீங்கிறது தான் முதல்ல வரும். அப்படி தானே ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும். இப்போ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும்போது ஐ வரும். ஐ வந்தால் இந்த இடத்துல என்ன வரும்? ஆம் வரும். ஏன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சரியா? ஐ ஆம். ஓகே, வெக்ஸஸ். வெக்ஸஸ் தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா வெக்ஸ்டு. வெக்ஸஸோட தேர்ட் ஃபார்ம் வந்து வெக்ஸ்டு. கனெக்டிங் வேர்டு வந்து பை ஹிஸ் பிஹேவியர் வந்து அப்படி எடுத்து பிஹேவியர். ஓகே, அடுத்தது பாருங்கள், வில் இருக்குது. வில் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன் பாருங்கள். ரோசி இது சப்ஜெக்ட்டு, வில் சால்வ் அப்படிங்கிறது வேர்பு, த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு ரூல் என்னது? ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும். அப்போ என்ன பண்ணுறோம்? ப்ராப்ளமை தூக்கி முன்னாடி போடுறோம். ப்ராப்ளம். ஓகே, வில். அடுத்து வில்லு வந்தாலே, அதாவது இது என்னதில் இருக்குது? ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. வில்லு வந்தாலே நமக்கு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பீங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணணும். வில் பி. சால்வ் வந்து தேர்ட் ஃபார்மில் மாற்றுவோமா? சால்வ்டு. கனெக்டிங் வேர்டு போடுவோமா? பை. யார்? சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறுதா? அப்போது ரோசி. சரியா? அடுத்தது பாருங்கள், அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமி. ஹேஸ் டிஃபீட்டட். அப்போ இது என்ன டென்ஸில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் ஆர்மிங்கிறது சப்ஜெக்ட், ஹேஸ் டிஃபீட்டட் அப்படிங்கிறது வேர்பு, த எனிமிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ எது ஃபஸ்ட்டில் வரும்னு சொல்லுங்கள்? த எனிமி. ஓகே, இங்கே ஹேஸ்ன்னு இருக்குது. இங்கே என்ன வரணும்? ஹேஸ் வருமா, ஹாவ் வருமா? அது ஒரு டவுட் வருது இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தேன்? ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா என்ன வரணும்? ஹாவ் வரணும். ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா ஹேஸ் வரணும். இந்த எனிமிங்கிறது வந்து சிங்குலரில் இருக்குது. அதனால் இங்கே என்ன வரும்? ஹேஸ் தான் வரும். ஹேஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? பீனுங்கிற வேர்டு ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா? அப்போது பீன் தேர்ட் ஃபார்மில் தானே இருக்கும். அப்போது அதை அப்படியே எடுத்துங்க எழுதணும். ஏன்னா இது பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே அது கண்டிப்பாக தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கும். டிஃபீட்டட். கனெக்டிங் வேர்டு போடுவோமா? பைன்னு. அந்த அவர் ஆர்மியை தூக்கி இங்கே போடணும். அவர் ஆர்மி. இவ்வளோ தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் பேஷியன்ட்லி. ஓகே, இதில் சப்ஜெக்ட் என்னது? சேல்ஸ்மேனுங்கிறது சப்ஜெக்ட்டு. ஆன்சர்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். ஆல் த கொஸ்டின்ஸ் பேஷியன்ட்லி. ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போது இதில் இருக்குது வேர்ப் வந்து செகண்ட் ஃபார்மில் இருக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ எழுதுவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகே, கொஸ்டின்ஸ்ன்னு இருக்குது. அப்போ வாஸ் வருமா, வேர் வருமா? இங்கே வேர் தான் வரும். ஏன்னா வெர்பு செகண்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால ரூல் என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிலரி வெர்பு வந்து ஆட் பண்ணணும். வேர் வருமா? வேர். தேர்ட் ஃபார்ம் என்னது? ஆன்சர். ஆன்சரோட தேர்ட் ஃபார்ம் அதுவே தான், ஆன்சர்டு தான். ஆன்சர்ட் பை. போட்டோமா? கனெக்டிங் வேர்டு சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும். த சேல்ஸ் மேன். அடுத்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்டுக்கு இங்கே கடைசியில் போடுறோம். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இத்தனை நேரம் நம்ம படித்ததை வந்து ரீகால் பண்ணி பார்க்கலாமா? கீ பாயிண்ட்ஸ் இன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாற்றுறோம். இது வந்து ஃபஸ்ட் ரூல். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவோம்? வேர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் மாற்றுவோம். இது வந்து செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னது? பைங்கிற கனெக்டிங் வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இது தேர்ட் ரூல். ஃபோர்த் ஒன் என்னது? சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும். இவ்வளோ தான் இதில் மெயின் பாயிண்ட்ஸ். இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். சரி, சிம்பிள் ப்ரெசென்ட்னா என்ன, சிம்பிள் பாஸ்ட்னா நமக்கு பயங்கர டவுட்டாக இருக்கும் இல்லையா? அதை பார்த்துடலாமா? எஸ் அல்லது இஎஸ்ல இருக்கும் சிம்பிள் ப்ரெசென்ட் ஆக்டிவில். அதை பேசிவில் மாற்றும் போது நம்ம எப்படி மாற்றுவோம்? இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் வெர்பு தேர்டு ஃபார்மாக அந்த வெர்பை மாற்றுவோம். புரிஞ்சுதா? எஸ் அல்லது இஎஸ் வந்துச்சுன்னா எப்படி மாற்றணும்? இஸ் அல்லது ஆர் போட்டுட்டு அதுக்கேற்ற ஆக்சர். இஸ்னா ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா இஸ் ஆட் பண்ணணும். வியூதே வந்துச்சுன்னா ஆர் ஆட் பண்ணணும். வெர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் மாற்றினா சிம்பிள் ப்ரெசென்ட் இப்படி தான் மாற்றணும். இது வந்து ஆக்டிவில் இருந்தால் எப்படி இருக்கும், பேசிவில் இருந்தால் எப்படி இருக்கும். அடுத்த சிம்பிள் பாஸ்ட் வந்து இடி, என்டி இப்படியெல்லாம் இருக்கும் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? இப்படி பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி மாற்றுறது? வாஸ் அல்லது வேர் வச்சு தான் மாற்றணும். இங்கே பாருங்கள், வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வேர்பு தேர்டு ஃபார்ம் கொடுத்து மாற்றுவோம். ஓகேவா? வாஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்? ஹீ, ஷீ, இட் வந்தால் வாஸும், வி, யூ, தே வந்துச்சுன்னா வேரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள்,
ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்னால் என்ன ஃபார்மில் இருக்கும்? கண்டினியூவஸ்னால அது ஐஎன்ஜி ஃபார்மில் தான் இருக்கும். ப்ரெசன்ட்னா ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்மில் வந்து ஆக்டிவில் இருக்கும். பேசிவில் எந்த ஃபார்மில் இருக்கும்? ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஆட் பண்ணுவோம். என்ன வேர்ட் ஆட் பண்ணுவோம்? பீயிங். ஐஎன்ஜி ஃபார்ம்னாலே நம்ம என்ன வேர்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன்? பீயிங். ஆக்சிலரி வெர்பு அதே தான். ஆம் இஸ் ஆர் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிவிட்டு பீயிங் அப்படிங்கிற வேர்டு போட்டுட்டு வெர்பு வந்து தேர்ட் ஃபார்மில் மாற்றிட்டு கனெக்டிங் வேர்ட் பை யூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். ஓகேவா? அடுத்து பாஸ்ட் கண்டினியூவஸ். அதுவும் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்கும்? வாஸ் அல்லது வேர் இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இஸ் அல்லது ஆர் இருக்குமா? பாஸ்ட் கண்டினியூஸில் வாஸ் அல்லது வேர் இருக்கும். அடுத்து இதை மாற்றும் போதும் அதே வாஸ் அல்லது வேர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்சிலரி வேர்ட் வாஸ் அல்லது வேர் தான் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன ஆட் பண்ணுவோம்? பீயிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா ஐஎன்ஜி ஃபார்மில் இருந்தாலே என்ன வேர்டு ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பீயிங் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணணும். வெர்பு வந்து அதோட தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இங்கே வாஸ் வேறு எங்கே யூஸ் பண்ணுறது திரும்ப சொல்லி கொடுத்துட்டா? ஹீ ஷீட் வந்தால் வாஸும் வியூதே வந்தால் வேரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே அதில் ஹேவ் ஹேஸ். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா அதில் ஹேவ் ஹேஸ் இருக்கும். கொஸ்டின்லேயே ஹேவ் ஹேஸ் இருக்கும். வெர்பு எப்போவுமே தேர்ட் ஃபார்ம்லேயே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஹேவ் ஹேஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்சிலரி வேர்ட் போடுறோமா? அதே மாதிரி ஹேவ் ஹேஸ் அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் சேர்க்குறோன்னா அது பீன். ஐஎன்ஜிக்கு வந்து பீயிங் ஆட் பண்ணுறோம். ஹேவ் ஹேஸுக்கு வந்து பீனுங்கிற வேர்ட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா வெர்பு தேர்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ ஹேவ் ஹேஸ் எங்கடா யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது இல்லையா? ஹேவை வந்து ஐ வி யூ தே இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீட் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட்னாலே இல்லை ஹீ ஷீட் வந்தாலும் ஹேடு தான், ஐ வி யூ தே வந்தாலும் ஹேடு தான். ஓகேவா? ஹேடு ப்ளஸ் வேர்ப் தேர்ட் ஃபார்ம். இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு பீன் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா வேர்ப் ஏற்கனவே தேர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். சிம்பிள் ஃபியூச்சர். இது இப்படி தான் இருக்கும். வில் ப்ளஸ் ஒரு வேர்ப் ஃபார்மில் இருக்கும். அதை மாற்றும் போது வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் தேர்ட் ஃபார்ம்னு நம்ம மாற்றுறோம். ஓகேவா? இங்கே என்ன எக்ஸ்ட்ரா வேர்டு ஆட் பண்ணுறோம்? பீங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணுறோம். வெர்பு எந்த ஃபார்மில் இருக்கும்? தேர்ட் ஃபார்ம். எப்போவுமே வெர்பு தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கும். திரும்ப ஒரு வாட்டி சொல்லணும் அப்படின்னா கண்டினியூவஸ்னால் பீயிங் ஆட் பண்ணுறோம், பர்ஃபெக்ட்னா பீன் ஆட் பண்ணுறோம், ஃப்யூச்சர்னா பி ஆட் பண்ணுறோம். பீயிங், பீன், பி. அதாவது கண்டினியூஸ்னால் பீயிங் ஆட் பண்ணணும், பர்ஃபெக்ட்னா பீன் ஆட் பண்ணணும், ஃப்யூச்சர்னா பி ஆட் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸசைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.